கள்ளச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி சாராயம் காய்ச்சிருந்தால் தான் தூக்கில் தொங்குகிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தா இவன் சாராயம் கட்சி வித்தன்னா உலகத்தில் எவனா நம்பிட்டான்னா சொல்றேன் நான் தூக்கில தொங்குறேன். எவனாவது நம்புவானாடா? பாவமா இருக்கு. கொடுமை கொடுமை. இதுதான் என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த அரசியல், இந்த தேர்தல் களத்தை ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்க புரிஞ்சுக்கணும். எது திராவிடம், எது இந்தியம், எது தமிழ் தேசியம், ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது. இவன் என்னைக்கு உங்க அப்பஞ்சத்தாலும் ஆத்தாசத்தாலும் நீஞ்சத்தாலும் ஒப்பு கழுவான். உன் உடன் பிறந்தவன் தமிழ் தேசிய பிள்ளை நாங்க தான் உளமாற அழுவோம். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்க வச்சுக்க. இப்ப போடுறான் பார், கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு ஒரு நாடகத்தை போடுறான் பாத்தியா? உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்க ஒரு வேலை நடந்துச்சு, நடக்காது, நடந்துருச்சு. சாராயம் வித்து அத்தனை பேரையும் தூக்கி மொத்த சொத்தையும் வித்து அந்த சொத்தை பிரித்து ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுத்துட்டு இனிமேல் சாராயம் காய்ச்சினா சொத்தை பறித்து வித்து போடுவான்னு பயர்ந்தா எவன்டா காய்ச்சுவான்? எவன் காய்ச்சுவான்? அதை செய்ய துப்பு இருக்கா? அவன் சாராய கடை, நம்ம கல்லு கடை, ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டை புரிஞ்சுக்க. அவன் சீம சாராயம், நம்ம உள்ளூர் மது, தேசிய பானம், நம்ம பனை, நம்ம தென்னை, நம்ம தாயின் மாரில் பால் குடிக்க சொல்கிறோம், அவன் விஷம் குடிக்க சொல்கிறான். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.